எல்லாருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். இப்போ நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கில் இருக்கிற கம்பெனிகளுடைய Q4 ரிசல்ட்டை நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த தடவை ஒரு 3 கம்பெனிகளுடைய Q4 ரிசல்ட்டை பார்ப்போம். அதே சமயத்தில் பாகிஸ்தான் இந்தியா போர் நிறுத்தம் செய்ததற்கு அனைவர் சார்பாலும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது ஒரு பயங்கரமான குட் நியூஸு. இதன் மூலம் நம்ம மார்க்கெட்டு மேல் நோக்கி செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஐயப்பாடும் வேணாம். ஏன்னா எல்லாமே குட் நியூஸாக வந்துட்டு இருக்குது. அதே சமயத்தில் நம்மளுடைய CPI இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்து 3.16% வந்திருக்கு. இது ஜூலை 2019க்கு கீழ் வந்திருக்குது. அப்படின்னா ஒரு 6 வருஷனுடைய லோவை அளவுக்கு இது வந்திருக்குது. அப்படிங்கும்போது இது மிகவும் ஒரு சிறப்பான விஷயம். அதனால் நம்ம கடந்த காலங்களில் பணவீக்கத்தால் நிறைய கஷ்டப்பட்டோம். அதனால் மார்க்கெட்டு இறங்குமுகமாக இருந்தது. இனிமேல் அந்த நிலை இருக்காது. ஏறக்குறைய இது பணவீக்கம் ரொம்ப குறைவான பணவீக்கமாக நமக்கு வந்திருக்கிறது. இது ஒரு குட் நியூஸு. அதுக்கடுத்து 3வது குட் நியூஸ் பார்த்திங்கன்னா US அமெரிக்காவுடைய பணவீக்கமும் குறைந்துள்ளது. அது 2.3 குறைந்திருக்கு, சரிந்திருக்கு. அதுவும் ஒரு குட் நியூஸ் தான். அதனால் எல்லாமே நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் நிகழ்ச்சிகளாகவே வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நமக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டு மேலேறி சென்றுவிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. பார்ப்போம். அதற்கு மேலே நம்ம கையில் எதுவுமே இல்லை. இந்த ஷேர் மார்க்கெட்டை கணிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. ஆனால் மேல் நோக்கி போகும் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. 10 வருஷ வரலாறு, 20 வருஷ வரலாறு, 30 வருஷ வரலாறு, 50 வருஷ வரலாறுலாம் எடுத்து பாருங்கள். மார்க்கெட்டு எப்படியும் மேல் நோக்கி தான் வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் எதற்கும் நம்ம பயப்பட தேவையில்லை. நல்ல ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்டாக்குகளை நம்ம பை பண்ணும்போது, அதை ஹோல்டிங் பண்ணும் பொழுது, அந்த கம்பெனியில் நம்ம பார்ட்னர் ஆகும் பொழுது நாம் எதற்கும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா அந்த கம்பெனியில் நம்ம ஒரு பார்ட்னர் ஆகிடுறோம். நம்ம சைலண்ட்டாக நாம் பாட்டுக்கு ஒரு தொழிலில் இறங்கி நம்ம வேலை செய்கிற மாதிரி நமக்காக அந்த கம்பெனி உழைத்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்படி நீங்கள் புரிதலோடு எடுத்துக்கங்க. ஷேர் மார்க்கெட்டில் வின் பண்ணணுன்னா நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து பை பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் பார்ட்னர் ஆகிட்டு அதுக்கு கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட்டு, போனஸு, ஸ்ப்ளிட்டு எல்லா அம்சங்களையும் நீங்கள் அனுபவிக்க தெரியணும். அப்போ தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. தற்பொழுது டைட்டான் ஷேரினுடைய Q4 ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் மார்ச் 2024 12,494 கோடி, மார்ச் 2025 14,916 கோடி ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் பார்த்துருவோம். டிசம்பர் 2024 17,740 கோடி, மார்ச் 2025 14,916 கோடி, சிறிது குறைந்துள்ளது. அதனால் ஒன்றும் பரவாயில்ல. டோட்டல் நெட் ப்ராஃபிட் நிகர லாபத்துக்கு வந்துடுவோம். இயர் ஆன் இயர் மார்ச் 2024 771 கோடி, மார்ச் 2025 871 கோடி, இது ஏறி இருக்கு. ஓகே. அது குவார்டர் ஆன் குவார்டர் டிசம்பர் 2024 1047 கோடி, மார்ச் 2025 871 கோடி, சிறிது குறைந்துள்ளது. அதனால் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது EPS வந்துடும். EPS இயர் ஆன் இயர் மார்ச் 2024 8.70, மார்ச் 2025 9.82 ஏறி உள்ளது. ஓகே. அதுக்கு அடுத்தது குவார்டர் ஆன் குவார்டர் EPS டிசம்பர் 2024 11.80, மார்ச் 2025 9.82 ஏறி உள்ளது. ஓகே. இதில் நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா EPS பார்த்தீங்கன்னா ஏறி இருக்குது, ஏர்னிங் பெர் ஷேர். அதனால் இது ஒரு நல்ல ரிசல்ட்டுன்னே சொல்லலாம். ஒரு 90% மார்க்கு போடலாம். இதனுடைய டிவிடெண்ட் 11 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இன்னும் ரெக்கார்ட் டேட்டு அறிவிக்கலை. அதனால் இது ஒரு டைட்டான் கம்பெனியை பற்றி ஏற்கனவே எல்லாம் நிறைய வீடியோவில் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துருக்கோம். குட் ஃபண்டமெண்டல் ஸ்டாக்குங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். அதுக்கடுத்து ஏசியன் பெயிண்ட்ஸினுடைய Q4 ரிசல்ட்டை பார்ப்போம்.
இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் மார்ச் 2024 8730 கோடி. அதுக்கு அடுத்தது மார்ச் 2025 8358 கோடி, சிறிது குறைந்துள்ளது, அதனால் ஒன்றும் பரவாயில்ல. அதுக்கு அடுத்தது டோட்டல் ரெவன்யூ குவார்டர் ஆன் குவார்டர் டிசம்பர் 2024 8549 கோடி, மார்ச் 2025 8359 கோடி, குறைந்துள்ளது. ஓகே. அதுக்கடுத்து டோட்டல் நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் வந்து மார்ச் 2024 1250 கோடி, மார்ச் 2025 678 கோடி, குறைந்துள்ளது. குவார்டர் ஆன் குவார்டர் டிசம்பர் 2024 1078 கோடி, மார்ச் 2025 678 கோடி, இதுவும் குறைந்துள்ளது. கொஞ்சம் சுமாரான ரிசல்ட்டு தான். அதுக்கடுத்து இபிஎஸ் வந்து இயர் ஆன் இயர் மார்ச் 2024 13.11, மார்ச் 2025 7.22, குறைந்துள்ளது. குவார்டர் ஆன் குவார்டர் டிசம்பர் 2024 11.58, மார்ச் 2025 7.22, குறைந்துள்ளது. இது சுமாரான ரிசல்ட்டு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன்னா எர்னிங் பெர் ஷேரும் இறங்கியிருக்குது. அதனால தான் ஏற்கனவே இது ரிசல்ட் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு தான் ஏசியன் பெயிண்ட்ஸை நிறைய அடித்து வச்சுருக்காங்க. ஏறக்குறைய 20 to 25% இறங்கியிருக்குது. ஆனால் மறுபடியும் இது ஏறிடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபைனல் டிவிடெண்ட் வந்து 20 ரூபா 55 காசு அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/6/2025. அந்த நாளில் வந்து நீங்கள் இந்த ஏசியன் பெயிண்ட்ஸை ஹோல்டிங்கில் வச்சுருந்தா தான் உங்களுக்கு அந்த டிவிடெண்ட் கிடைக்கும். அப்புறம் டாடா எலக்ஸி Q4 ரிசல்ட்டை பார்த்துருவோம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் மார்ச் 2024 906 கோடி, மார்ச் 2025 908 கோடி, சிறிது ஏறி உள்ளது. ஓகே. குவார்டர் ஆன் குவார்டர் டிசம்பர் 2024 939 கோடி, மார்ச் 2025 908 கோடி, சிறிது குறைந்துள்ளது. ஓகே. அதுக்கு அடுத்தது நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் மார்ச் 2024 197 கோடி, மார்ச் 2025 172 கோடி, குறைந்துள்ளது. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் டிசம்பர் 2024 199 கோடி, மார்ச் 2025 172 கோடி, குறைந்துள்ளது. அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் வந்து மார்ச் 2024 31.62, மார்ச் 2025 27.68, குறைந்துள்ளது. அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் இபிஎஸ் வந்து டிசம்பர் 2024 31.95, மார்ச் 2025 27.68, குறைந்துள்ளது. இது கொஞ்சம் சரியில்லாத ரிசல்ட்டு. இருந்தாலும் இந்த அருமையான கம்பெனி இது வந்து டாடா குரூப்பு. டாடா எல்ஐசிங்கிறதுனுடைய டீட்டெயில்ஸ்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். பழைய வீடியோக்களை பார்த்து அதனுடைய ஃபண்டமெண்டலை தெரிஞ்சுங்க. அதே சமயத்தில் இந்த 3 கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டைட்டான் மட்டும் நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஏசியன் பெயிண்ட்ஸு சுமாரான ரிசல்ட்டு. டாடா எலக்ஸி வந்து சரியில்லாத ரிசல்ட்டு. இப்படி தான் இருக்குது. ஆனால் இது எந்த 3 கம்பெனியுமே நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ங்கிறத புரிஞ்சுங்க. அதனால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அதனால் அதை வைத்து நீங்கள் பலனை அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அதே சமயத்தில் டைம் இருக்கும்போதெல்லாம் என்னுடைய பழைய வீடியோக்களை பாருங்கள். மனசை வலிமைப்படுத்துங்க. மனசை வலிமைப்படுத்தினால்தான் நீங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும், மன நிம்மதியோடு நீங்கள் இருக்க முடியும், நீங்கள் ஜாலியாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் ஃபஸ்ட்டு மனதை வலிமைப்படுத்துங்க. அப்போ தான் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் சம்பாதிப்பீங்க. மாத வருமானத்தை பெருக்கி வகையில் நீங்கள் முதலீடு செய்யும் பொழுது தான் நீங்கள் நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் செல்வந்தர் ஆக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.